இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் நஷோ பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா வெற்றி வசந்த் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற ஒரு சீரியல் மூலமாக வந்து செம்ம ஃபேமஸ் ஆனவர் தான் வெற்றி வசந்த். அவருக்கு வந்து ரீசெண்டாக வந்து வைஷ்ணவி அப்படிங்கிற ஒருத்தருங்க கூட வந்து கல்யாணம் ஆச்சு. அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இன்றைக்கி வந்து வைஷ்ணவி திடீர்னு வந்து ஒரு வீடியோவை வந்து வெளியிட்டு ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து கிளப்பியிருக்காங்க. யாரோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அவங்கள டார்கெட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவே அழுது ஃபீல் பண்ணி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஷார்ட்டாக வந்து பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்காக மற்றவங்கள வந்து நீங்கள் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. அதேமாதிரி சொந்த லைஃப்பில் வந்து நீங்கள் அந்த டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் லைஃப்பில் வந்து ஏர்ன் பண்ணி கொஞ்சம் பெரிய ஆளாக வர பாருங்கள். சோஷியல் மீடியாவை வந்து ஜஸ்ட் டிஃபேம் பண்ணுறதுக்காக மட்டும் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப புள்ளி பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸோ என்னோடய வாய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து அது அப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வாயை வச்சு கிண்டல் பண்ணியிருக்காங்க போல். ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் யாருக்காவது ஒருத்தர் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் அவங்கள லவ் பண்ணுங்கள். பட் மற்றவங்கள வந்து ஹர்ட் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்பவே வந்து பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி என்ன எந்த ஷோக்கு நான் கூப்பிட்றாங்களோ அந்த ஷோக்கு நான் தான் வந்து போக முடியும். நீங்கள் வந்து டிசைட் பண்ணாதீங்க நான் எங்கே போகணும் எங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் ஹஸ்பண்ட் கூட நான் எந்த ஷோ போனால் உங்களுக்கு என்ன? ஸோ நான் வந்து அது என்னோடய சாய்ஸு. ஸோ இப்படியே நீங்கள் வந்து டிஃபேம் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் லீகலாக வந்து ஆக்ஷன் எடுப்பேன். ஸோ நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ வெற்றி இதனால தான் வந்து பயங்கர அப்செட்டாக இருக்கார். கடந்த சில நாட்களாக வந்து சோஷியல் மீடியாவே வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக அழுது வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு 8 நிமிஷத்துக்கிட்ட வந்து பேசியிருக்காங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஏதோ ஒரு ஷோ வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க போல். விஜய் டிவியில் வந்து அப்கமிங் ஷோ வந்து ஏதோ ஒன்று வருது போல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வசந்த் வந்து போயிருப்பாங்க. கூடவே வந்து இவங்களும் வந்து போயிருப்பாங்க போல். ஸோ அங்கே வந்து மற்ற சீரியல்லேருந்தும் வந்திருப்பாங்க போல். ஸோ எல்லாருமே ரீல் பேராக வந்து வந்திருப்பாங்க போல். ஸோ இவங்க வந்து ரியல் பேராக வந்து அங்கே போயிருக்காங்க போல். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் வந்து இவங்கள டேக் பண்ணி கேட்டுட்ருக்காங்களாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏன் வந்தீங்க? பிரியா தானே வந்திருக்கணும். ஸோ பிரியா தானே வந்து சிறகடிக்க ஆசையில் வந்து வந்திருக்கணும். ஸோ நீங்கள் ஏன் வந்தீங்க? இது வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து இவங்களை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எங்களை இன்வைட் பண்ணாங்க, நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படியே வந்து டெவலப் ஆகி அது ஒரு மாதிரி வேறு மாதிரி போயிருக்கு போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு காமனாக வந்து அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க வந்து இப்போ அந்த வீடியோ வந்து வெளியிட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அந்த வீடியோ வெளியிட்டதுக்கான ஒரு காரணம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ ஒரு சீரியலில் ஒரு பேராக இருக்காங்க அப்படிங்கும்போது ஒருத்தர் ரியல் லைஃப்பில் அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவங்க தான் வரணும், இல்லை நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்னு கேட்குறது வந்து செம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அட்ரஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.